டெங்கு காய்ச்சல் வராமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும்? டெங்குவிற்கான அறிகுறிகள் என்ன என்பன உள்ளிட்ட கேள்விகளுக்கு மருத்துவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். காய்ச்சல் நிறைய கிருமிகளால் வருது. வைரஸ் காய்ச்சலுங்கிறது ஒரு 2-3 நாள் இருந்து தானாகவே சரியாயிரும். ரொம்ப ரேராக தான் இந்த டெங்கு காய்ச்சல் அந்த மாதிரி வரும். டெங்கு காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் வந்தாலே 90% சாதாரண காய்ச்சல் மாதிரி வந்து போயிடும். சிலருக்கு மட்டும் அவருடைய உடம்பினுடைய சில தன்மைகளால் அதனுடைய சீரியஸான எஃபெக்ட் வரும். ஆனால் அதை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, குழந்தை விடாமல் வாந்தி எடுத்தாலோ, விடாமல் வயிற்று வலி அந்த மாதிரி ஏதாவது கஷ்டமாக இருந்தாலோ, மோஷன் போகும்போது கருப்பு நிறமாக இருந்தாலோ, கை கால் குளிர்ந்து போனாலோ, ரொம்ப அதிகமான சோர்வாக இருந்தாலோ அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. உடனடியாக மருத்துவரை அணுகினாலும் இந்த குழந்தைகளெல்லாம் நிச்சயமாக காப்பாற்ற முடியும். இதை கவனம் இல்லாமல் ரொம்ப கடைசி நேரத்தில் வரும்போது தான் சீரியஸான விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போ இந்த வைரஸ் அல்லது இந்த டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்யணும், இல்லை மேலும் பாதிக்காமல் அதனை தடுக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன மாதிரி மேற்கொள்ளணும்? ஒருவேளை டெங்கு காய்ச்சலாக இருந்தால் அது பரவுறது கொசுவினால தான். இந்த கொசு பகலில் கடிக்கக்கூடிய கொசு, ஈடிஸ் என்ற வகையை சேர்ந்தது. இது பெரும்பாலும் சுத்தமான தண்ணீரில் வளரக்கூடியது. தொட்டியில் தண்ணி தேங்கி வைக்கிறது, இந்த உடைஞ்ச டயர்களில் போட்டு வச்சு அதில் தண்ணி தேங்கிறது, இந்த மாதிரி இதில் தான் அந்த கொசு வளரும். அதனால் பொதுமக்கள் இந்த மாதிரி தண்ணீரை தேங்க விடாமல் பாதுகாத்தோன்னா இந்த கொசு வளராமல் இருந்தால் டெங்கு காய்ச்சல் பரவாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது.